நம்முடைய ஜனநாயக நாட்டுல தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை முறையிலேயே இங்க மோசடி நடந்திருக்கு அப்படின்றதாக சொல்லப்படுது. ஒரே தொகுதியில மட்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டதாக இருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள் அப்படின்றவங்க இருக்கிறாங்கன்ற பட்சத்துல அது தேர்தலுடைய முடிவுல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்வி இப்போ முன்னெழுந்திருக்கு. 2024 மக்களவை தேர்தலை தொடர்ந்தே ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்து மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாரு. அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரு மத்திய தொகுதியில பாஜக வெற்றி பெற்றதற்கு 1 லட்சம் போலி வாக்காளர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும், இது மட்டும் இல்லாம இது மாதிரியான மோசடிகள் அப்படின்றது 70ல இருந்து 100 தொகுதி வரைக்குமே நடந்திருக்கும். தேர்தல் ஆணையமானது அதை மறைக்கிறாங்க, வாக்காளர் பட்டியலை பகிர்றதுக்கு மறுக்கவும் செய்யறாங்க. இதை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளுமே அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போறாங்க, இல்ல இது போலி வாக்காளர்கள் விவகாரம் அப்படின்ற பெரிய அறிக்கையை அரசே மறைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்களான்ற கேள்வியும் இப்ப முன்வைக்கப்படுது. இது ஒரு பொதுவான புகாராக மட்டும் இல்லாம ஜனநாயகத்துடைய அடிப்படை தன்மைக்கான நம்பிக்கைக்கே ஒரு அபாயகரமான உண்மையாக வெளிப்படுறதாக இருக்கின்ற ஒரு விஷயமும் இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில தான் தேர்தல் ஆணையம் எந்த விதிகளை இப்போ முன்வைக்கிறாங்க, காந்தி அவர்கள் எந்தெந்த ஆதாரங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு, நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, விசாரணை நடக்குமா அப்படின்றத பத்தின முழுமையான பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இந்திய தேர்தல்கள்ல வாக்காளர் பட்டியலுடைய நேர்மை அப்படின்றதும் ஜனநாயகத்துடைய அடிப்படை அம்சமாக இருக்கு. கர்நாடகாவில் மட்டும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது போல ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம மக்களவை தேர்தல் முடிவை அது பாதிச்சிருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதனால தேர்தல் ஆணையத்துடைய செயல்முறை, அதோடைய சீரான செயல்பாடுகள் அப்படின்றது மேல பெரிய அளவுக்கான கேள்வி அப்படின்றது தற்பொழுது எழுந்திருக்கிறதாக இருக்கு. இதை தொடர்ந்தே ஆகஸ்ட் 7, 2025 அன்னைக்கு ராகுல் காந்தி செய்தியாளர்கள் சந்திப்புல ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. இப்போ அவர் குறிப்பிட்டபடியே கர்நாடகாவில் மகாதேவபுர தொகுதியில 1 லட்சத்திற்கும் மேற்பட்டதாக இருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அவர் முன் வச்சாரு. 2024 ஆண்டு நடைபெற்றிருந்த மக்களவை தேர்தலையுமே இந்த போலி வாக்காளர்கள் தான் பாஜகவுடைய வெற்றியை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய அளவுக்கான தாக்கத்தை செலுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் முன் வச்சிருந்தாரு. இப்போ அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த விவரங்கள் படி பார்க்கும் பொழுது 11,965 வழக்குகள் போலி வாக்காளர்களை குறிவச்சதாக இருக்குது. மேலும் 40,009 வழக்குகள் அப்படின்றது போலி முகவரிகளை சேர்த்திருக்கிறதாக சொல்லியும் 33,692 வழக்குகள் அப்படின்றது புதிய வாக்காளர்கள் படிவங்கள் இருக்கு இல்லையா, அதை தவறாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இதனால தேர்தலுடைய தரம் அப்படின்றதும் நம்பகத்தன்மை அப்படின்றத பத்தி ஆராய்ச்சியாளர்களும் சரி, பொதுமக்களும் சரி பெரிய அளவுக்கான ஒரு கவலையில் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இடத்துல உருவாக்கி இருக்கு. இதை தொடர்ந்தே ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் முன் வச்சதோட மக்கள் அளிக்கக்கூடிய இந்த வாக்குகளுடைய உரிமை அப்படின்றத பாதுகாக்கிறதுல அவர் உறுதியோடையும் தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை அப்படின்ற விஷயத்த மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு போராடக்கூடிய மனப்பாங்கையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இது மூலமா இந்திய ஜனநாயக அமைப்புடைய அடிப்படை கொள்கைகள், அதோட தேர்தல் செயல்முறைகள் அப்படின்றது முழுமையாகவே குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவாதங்கள் இப்போ எழுந்திருக்கு. மேலும் ராகுல் காந்தியுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளித்ததாக தேர்தல் ஆணையம் அவர் மேல ஒரு நோட்டீஸையும் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த நோட்டீஸ்ல அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையுமே சத்திய பிரமாணம் மூலமாக நிரூபிக்கணும் அப்படின்றதாக கேட்டிருக்கிறாங்க. அதாவது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுமே சத்திய பிரமாணம் மூலமாக நிரூபிக்கணும் அப்படின்றதாக கேட்டிருக்கிறாங்க. அதாவது அவர் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விவரங்களுமே ஆணையத்துக்கு ஒரு சட்டப்பூர்வமான ஆதாரங்களோட வழங்கப்படணும் அப்படின்றது தான் இதுக்கான கோரிக்கை. இது பற்றி சில நிபுணர்களுமே கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விதிகள் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில முழுமையாக பொருந்தாது அப்படின்னும், வாக்காளர் மோசடி குற்றச்சாட்டுகள் அப்படின்றது தான் இங்க முக்கியமானதாக இருக்கு. அதனால விரிவான ஒரு விசாரணை அப்படின்றது இங்க நடத்தப்பட வேணும் அப்படின்றத தான் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது மூலமா வெறும் ஒரு வழிகாட்டக்கூடிய விதிகளோ இல்ல கடுமையான சுய விவரம் மூலமாக தீர்வு காண முடியாது அப்படின்றதும் தெளிவாகி இருக்கு.
அதனால தேர்தல் ஆணையம் பொதுமக்களுக்கு முழுமையான ஒரு விளக்கத்தை கொடுத்து ஆதாரங்களை தெளிவுபடுத்தணும் அப்படின்றது தான் இங்க ஒரு அவசியமாகவும் இருக்கு. இந்த விஷயமானது ஜனநாயகத்துல நம்பகத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கிய நடவடிக்கை அப்படின்றதாகவும் நிபுணர்கள் கூறி வராங்க. இதை தொடர்ந்தே இப்போ போலி வாக்காளர்கள், தவறான வாக்காளர் பட்டியல்கள், அதே போல புதிய வாக்காளர் படிவங்களை தவறான தகவலை கொடுத்திருக்கிறது மாதிரி தேர்தலில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை நேரடியாகவே பாதிச்சிருக்கு. இது மாதிரியான நடவடிக்கைகள் அப்படின்றது அரசியல் அதிகாரிகளால தேர்தல் முடிவுகளை அவங்களுடைய விருப்பப்படி நிர்ணயிக்கக்கூடியதாக ஒரு சூழ்நிலையும் இந்த இடத்துல உருவாக்குறதாக இருக்கு. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்கக்கூடிய புகார் படி பொதுமக்களுடைய வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமை பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய நோக்கம். இது வெறும் ஒரு அரசியல் புகாராக மட்டும் இல்லாம இது ஜனநாயக அமைப்புடைய அடிப்படை கொள்கையில ஒன்றாகவும் ஒவ்வொருவருமே சமமான வாக்குரிமையை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை உறுதி செய்யறதுக்கான ஒரு முயற்சியாகவுமே இந்த இடத்துல பார்க்கப்படுது. இது மூலமா தேர்தல் முறை இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது மறுபடியும் உறுதி செய்யப்பட வேண்டிய இப்போ ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கு. குறிப்பாகவே பொதுமக்களுக்கு தன்னுடைய வாக்கு போடக்கூடிய இந்த உரிமை அப்படின்ற விஷயம் பாதுகாப்பாக தான் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இது கருதப்படுது. மேலும் 1960 ஆண்டு வாக்காளர் பதிவு விதிகள், அதுலயும் குறிப்பாக 23B விதிக்கு கீழே வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் சேர்க்கப்படுவதோ நீக்கப்படுவதோ இல்ல திருத்தப்படுறது மாதிரியான கோரிக்கைகளுக்கு கட்டுப்பாடுகள் அப்படின்றது விதிக்கப்படுது. இதோடைய நோக்கம் அப்படின்றது வாக்காளர் பட்டியலில் முறையாகவும் ஒழுங்காகவும் செய்யப்படுறத உறுதி செய்யறதாக தான் இருக்கு. ஆனா ராகுல் காந்தி கூறி இருக்கக்கூடிய இந்த பெரிய அளவிலான முரண்பாடுகள் அப்படின்றதும் போலி வாக்காளர்கள் குற்றச்சாட்டுகள் அப்படின்றது இந்த விதிகளால முழுமையாகவே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றதாகி இருக்கு. இப்போ இது என்னன்னு பார்த்தோம்னா வெறும் விதிகளோ இல்ல வழிகாட்டுதல் போலி வாக்காளர்களையோ இல்ல பட்டியல் முரண்பாடுகளையும் தடுக்கிறதுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்றது தான். ஆகையால இந்த இடத்துல நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் தன்னுடைய உரிமைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி உடனடியாகவே ஒரு விரிவான ஒரு விசாரணையை நடத்தணும் அப்படின்றது தான். இது மூலமா வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை மறுபடியுமே உறுதி செய்ய முடியும் அப்படின்றதும் பொதுமக்களுக்கு தேவையான ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தியதாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக நிபுணர்கள் இந்த விரிவான ஒரு விசாரணை அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் தலைமை தேர்தல் அதிகாரிகள் வித்தியாசமான பதில்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ராகுல் காந்தி முன்வைக்கப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை பற்றி ஒவ்வொரு விதமான அணுகுமுறையை அவங்க எடுத்துட்டு போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி ராகுல் காந்தி சொல்லியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் தவறானது தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாலுமே அதை நம்ம ஏற்று ஆதரிக்கிற மாதிரி எந்த விதியோ இல்லை ஆவணங்களையுமே இதுவரைக்கும் சமர்ப்பிக்கல. இது மூலமா தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் பெரிய அளவுக்கான ஒரு சிக்கலை இந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெளிவாகவே காட்டக்கூடியதாக இருக்கு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தில் கொடுத்திருக்கக்கூடிய பதில் அப்படின்றது மற்ற மாநிலங்களுக்கு பொதுவான ஒரு நடைமுறையாக அமையல அப்படின்றதாக தான் இருக்கு. இதனால தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைஞ்ச அளவுக்கான நம்பகத்தன்மைன்ற விஷயத்தை மீட்க வேண்டும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல உருவாகி இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா ராகுல் காந்தியுடைய இந்த குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் முறையாக ஆராயாம இருக்கிறதும் சமூக தரப்பிலையும் சரி நிபுணர்களுக்கிடையும் சரி பெரிய அளவுக்கான ஒரு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கு. விசாரணை இல்லாம தடைகளோ இல்ல கால வரையறைகள் மூலமா நடவடிக்கை குறைவாக இருக்கிறது தேர்தல் நம்பகத்தன்மையை குறிச்சிருக்கக்கூடிய சந்தேகங்களை அதிகரிச்சுட்டே வருது. இதோடவே பிஜேபி மீதாக இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் குறிப்பாக மாநிலத்துல அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலை நிர்வகிக்க மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்றது சொல்லப்படுறதாக தான் இருக்கு. இது தேர்தல் செயல்முறை அப்படின்ற விஷயத்த சார்பற்றதாக நடத்துறதுலையோ இல்ல பொதுமக்களுடைய நம்பிக்கையை பாதிக்கப்படுறதுக்காக இருக்கு அப்படின்ற போல ஒரு அபாயம் அப்படின்றத உருவாக்கி இருக்கு. இது மூலமா இந்திய தேர்தல் முறையில ஒருங்கிணைஞ்சதாகவும் வெளிப்படைத்தன்மை அப்படின்றதாகவும் நம்பகமான ஒரு செயல்முறை அப்படின்றது நிர்ணயிக்கப்பட வேண்டியதாக இருக்கு. அதோடைய அவசியம் அப்படின்றது இப்ப மேலோங்கி இருக்கிறதாகவும் நமக்கு அது தெளிவாகி இருக்கு. இந்த சூழ்நிலையில இதை தொடர்ந்தே நிபுணர்கள் தேர்தல் ஆணையம் உடனடியாகவே தேர்தல் தரவுகளை பொதுமக்களுக்கு வெளிப்படையாக வழங்கணும், இது மூலமா எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் நேரடியாக சரிபார்க்கக்கூடும் அப்படின்றதும் தேர்தல் முறையில நம்பகத்தன்மையை நம்மால உறுதி செய்ய முடியும் அப்படின்றத
கருத்தாக தெரிவிச்சிட்டு வராங்க. குற்றச்சாட்டுகள் உண்மையானதாக இருந்தால் நீதிமுறை தரப்பிலிருந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட வேணும் அப்படின்றதும் இது ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய நடவடிக்கையாகவும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அதோட தேர்தல் முடிவுகள்ல மக்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதுக்கும் இந்த விஷயமானது உதவுவதாகவும் பார்க்கப்படுது. இதை தொடர்ந்தே தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய இந்த வெளிப்படை, நேர்மை மற்றும் விசாரணை திறன்கள் மக்கள் நம்பிக்கையுடைய அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. ராகுல் காந்தியுடைய இந்த புகார் பொதுமக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமைகள், ஜனநாயகத்துடைய அடிப்படை கொள்கைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. தேர்தல் ஆணையம் விரைவாகவும் வெளிப்படையாகவும் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா ஜனநாயகத்துடைய நம்பகத்தன்மை மறுபடியும் வலுப்பட்டு பொதுமக்களுக்கு தேர்தல் செயல்முறையில ஒரு நம்பிக்கை அப்படின்றது இங்க அதிகரிக்க கூடும் அப்படின்றது தான். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.